டெய்லி ஜூஸ் போடுறீங்க, உங்க வீட்டு மிக்ஸி ரொம்ப பாவம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டுங்க. டெய்லி 3 நேரம், சில சமயம் 4 நேரம் கூட சமைக்கிறோமே, அப்ப நம்மள என்ன சொல்றது? காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் பெசல் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்க பாட்டி காலத்து ரெசிபி தான். பெசல்னா அந்த பச்சை பயிறு அதுதான் சொல்லுவோம். இது பச்சை பயிறு கிடையாது, இந்த மாதிரி தோல் பாசி பருப்புன்னு சொல்லுவோம். அதாவது பொங்கல் பருப்பே வந்து தோலோட இருக்கும் பாருங்க, அந்த பருப்புல செய்யறதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது சரி, இது எதுக்கு சட்டி நிறைய செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தானே கேக்குறீங்க. இந்த பெசல் பிட்டு எங்க கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலான்னு தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். காலையில குடிக்கிறதுக்கு கொஞ்சம் புதினா சேர்த்து பண்ண பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் ஸ்பெஷல் பிட்டு ரெசிபிஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேங்க, நீங்க பாத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு எப்பயும் போல சாதம் பண்ணியாச்சு. பெசல் பிட்டே வந்து ரொம்ப ஹெவியா இருக்குங்க, சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. அதனால சிம்பிளா முட்டைக்கோஸ் பொரியலும் ரசமும் வச்சுட்டேங்க. ஏன்னா எந்த குழம்பு வச்சாலும் அது வந்து ஹெவியா சாப்பிட முடியாது. அதனால இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிட்டேன். அது போக நைட் ஒரு ஊத்தி வச்ச தயிர் காலையில நல்லா கெட்டியா தயிர் ஆயிருச்சு. சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை நேத்து பாதி வேக வச்ச ஸ்நாக்ஸுக்கு, மீதி இன்னைக்கு வேக வச்சு சாப்பிட்டாச்சு. சூப்பு பாத்தீங்கன்னா டெய்லி எல்லாம் செய்ய மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ செய்வேன். நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா பிரெட் இருந்தது, பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியாச்சு. அது போக கொய்யா பழம் இருக்கு. கொஞ்சம் சாதம் மீந்துருச்சு, அதை தண்ணி ஊத்தி வச்சாச்சு. காலையில பழைய சாதமா கரைக்கிறதுக்கு. மீந்து போன சாதத்தை நைட்டு சாப்பிடறதுக்கு பதிலா தண்ணி ஊத்தி பழைய சாதமா அடுத்த நாள் சாப்பிடுறது நல்லது. அதனால மோஸ்ட்லி நான் இப்படிதான் பண்ணுவேங்க.